கன்னி, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. ஆத்மகாரகன் என்று கூறப்படும் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனே ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகையானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கிடக் கூடியவராகிறார். உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு சனி சப்தம ஸ்தானத்திலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலையும், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையையும், பொருளாதாரத்தில் தடைகளையும், உடல்நலனில் சங்கடங்களையும் வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை வழங்குவார். இக்காலம் பிரபல யோக காலமாக இருக்கும். பல நன்மைகள் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். எதிரிகளை அடக்கி வெற்றி பெற முடியும். அபார ஆற்றல் உண்டாகும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் திறமை இனி மதிக்கப்படும். ஊதிய உயர்வு உண்டாகும். வேலையில் பொறுப்பும் உயரும். வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக தனி மரியாதை ஏற்படும். அரசு ஊழியர்கள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். உறவினர்கள் மதிக்கும் நிலை உண்டாகும். பகைவர்களும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இக்காலத்தில் மனதில் வேறு சிந்தனைகள் வேண்டாம். கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனையால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மருத்துவம், பொருளியல் துறை மாணவர்கள் வளர்ச்சி காண்பர். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில வாய்ப்பு உண்டாகும். உடல்நிலை இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொற்று, பரம்பரை நோய் போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். இதுவரை சிகிச்சை பெற்று வந்தவர்கள் இனி நோயின் தன்மையறிந்து சிகிச்சை பெற்று குணமடைவர். குடும்பம் தொடர்ந்து வந்த நெருக்கடியிலிருந்து மீள்வீர்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும். பணத்தட்டுப்பாடு விலகும். பரிகாரம்: சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து தீபமேற்ற நன்மை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரும். மனக்காரகன் என கூறப்படும் சந்திர பகவான் வித்யாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு .20 2023 முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை வழங்கிடக் கூடியவர்கள் ஆகிறார்கள். இதில் சனி பகவான் ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கேற்ப பலன்களை அளந்து வழங்க கூடியவர். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் ஆற்றலை அதிகரிக்க வைப்பார். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை உண்டாக்குவார். எதிரிகளை இருக்கும் இடம் தெரியாமல் ஓட வைப்பார். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களையெல்லாம் விலக்கி வைத்து பொருளாதாரத்தில் உயர்வையும் காரியத்தில் அனுகூலத்தையும் தொழிலில் வளர்ச்சியையும் வழங்குவார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் வழக்குகளில் வெற்றிகளையும் ஏற்படுத்துவார். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செல்வாக்கு உயரும். பிரச்சினைகள் தீரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர் விருப்பம் நிறைவேறும். ஊதியம் உயரும். பொறுப்பு அதிகரிக்கும். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினைகள் தீரும். உடல் நிலையில் உண்டான சங்கடம் நீங்கும். அலுவலக பணியில் பதவி உயர்வு ஏற்படும். மே 1, 2024 முதல் குரு பார்வை உண்டாவதால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். புதிய நபர்களிடம் ஏப்ரல் 26, 2025 வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். கல்வி மனக்காரகனும் வித்யாகாரகனும் உங்களை வழிநடத்துவதால் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவீர்கள். பொதுத் தேர்வில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும். உடல்நிலை 6ஆம் இட சனியால் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும். பரம்பரை நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும்.
குடும்பம் வருமானம் அதிகரிப்பால் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் விலகும். சொத்து மீதிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாவதால் உங்கள் நிலை உயரும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தம்பதிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல், துர்க்கைக்கு குங்குமம் சாத்தி வழிபட வளம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடி விலகும். சகோதரகாரனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு களத்திரக்காரகனான சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். சனி பகவானின் சஞ்சார காலத்தில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ற பலன்களை அவரவரின் கர்ம வினைகளுக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கையும் முயற்சிகளில் வெற்றிகளையும் பகைவர்களை வீழ்த்தும் வலிமையையும் பணவரவையும் நினைத்ததை நடத்தும் ஆற்றலையும் வழங்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளையும் பூர்வீக சொத்துகளில் வம்பு வழக்குகளையும் பிள்ளைகளால் சில சங்கடங்களையும் பணவரவில் நெருக்கடிகளையும் உண்டாக்குவார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சக ஊழியர்களும் ஆதரவு புரிவர். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் நிலை உயரும். முதலாளியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். திறமை மதிக்கப்படும். ஊதியம் உயரும். பெண்கள் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை உங்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவர். குடும்பத்தை வழிநடத்திச் செல்வதில் பங்கு அதிகரிக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள். பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும். அவர்களின் கல்வி, வேலை, திருமணம் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். மறைமுக எதிரிகள் காணாமல் போவர். கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஒரு சிலர் கல்வியில் அலட்சியமாக இக்காலத்தில் இருப்பீர்கள். எதிர்காலத்தை நினைத்து ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள். உடல்நிலை தொடர்ந்து இருந்து வந்த நோய்களிலிருந்து இக்காலத்தில் நிவாரணம் கிடைக்கும். பரம்பரை நோய், தொற்று நோய்களால் சங்கடம் உண்டாகும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். பெரிய அளவில் பயமுறுத்திய நோய்கள் இக்காலத்தில் நவீன சிகிச்சையால் குறைய ஆரம்பிக்கும். நடைபயிற்சி, யோகா போன்றவற்றால் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். குடும்பம் பெரியோரின் ஆதரவு இக்காலத்தில் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகள் விருப்பப்படி அவர்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் குறை தீரும். நன்மை அதிகரிக்கும். மார்ச் 1, கன்னி ராசியில் சுக்கிரன் மேஷ ராசியில் தலைகீழாக மாறுவதால் உங்கள் சக்தியை உறிஞ்சும் அல்லது உங்களை தடுத்து நிறுத்தும் எதையும் விட்டுவிட வேண்டிய நேரம் இது. அது ஒரு நச்சு சூழ்நிலையாக இருந்தாலும், பழைய உணர்ச்சி சுமையாக இருந்தாலும், அல்லது ஒருதலைப்பட்சமான இணைப்பாக இருந்தாலும் இடத்தை காலி செய்வது நிம்மதியை தரும். புதன் மேஷ ராசிக்கு 3இல் நுழைவதால் நேர்மையான உரையாடல்களை மேற்கொள்வது எளிதாகிறது. வெளிப்படையாக பேசுங்கள். பின்னர் குணமடையலாம் அல்லது முடிவுக்கு வரலாம். மார்ச் 13ஆம் தேதி உங்கள் ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் உறவு பிரச்சினையை ஒரு உச்சத்திற்கு கொண்டு வரக்கூடும். எதிர்பாராத ஒரு நிகழ்வால் தூண்டப்பட்டு புதைந்து கிடந்த உணர்ச்சிகள் மீண்டும் எழக்கூடும். தீவிரமாக இருந்தாலும் உண்மையிலேயே முக்கியமானவற்றை கையாளவும் இலகுவாகவும் சுதந்திரமாகவும் முன்னேறவும் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மேஷ ராசியில் 14ஆம் தேதி வெள்ளி புதன் பின்னோக்கி நடனமாடுகிறது. நிதி, வணிகம் அல்லது மகிழ்ச்சி தொடர்பான உங்கள் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளுக்கான பதில்கள் எங்காவது இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவை உங்களுக்குள் உள்ளன. உங்கள் உள்ளுணர்வு முக்கியமானது, எனவே சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள். மார்ச் 20 அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் போது நிழலில் ஒரு ஒளியை பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. எதை மூட வேண்டும் என்பதை உணர்ந்து அதை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
27ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் பின்னோக்கிச் செல்கிறார். இது நண்பர்கள், சக ஊழியர்கள் அல்லது பழைய சுடருடன் மீண்டும் இணைவதற்கு வழிவகுக்கும். உங்கள் கடந்த காலத்தைச் சேர்ந்த ஒருவர் எதிர்பாராத விதமாக உங்கள் நிகழ்காலத்தை பிரகாசமாக்கக்கூடும். தயாராக இருங்கள், ஏனென்றால் சில நேரங்களில் திரும்பி பார்ப்பது முன்னேற உங்களுக்கு தேவையானதை சரியாக கொண்டு வருகிறது. இந்த அம்சத்துடன் பழைய நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணைவது எதிர்பாராத மகிழ்ச்சியை தரும். இப்போது மீண்டும் இணைவதை ஏற்பாடு செய்வது ஆழ்ந்த பலனளிக்கும். ஏக்கம், சிரிப்பு மற்றும் புதிய கண்ணோட்டங்களை வழங்கும். மார்ச் 29 அன்று மேஷ ராசியில் நிகழும் சூரிய கிரகணம் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. ஏனெனில் உங்கள் கடந்த காலத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை விட்டுவிட்டு ஒரு அற்புதமான எதிர்காலத்தில் முழுமையாக முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது. இனி திரும்பி பார்க்க வேண்டியதில்லை, முன்னோக்கிச் செல்லும் பாதை அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக நெப்டியூன் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள் நுழைகிறது. எனவே உங்கள் கற்பனை உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அது வெற்றிக்கான ஒரு கருவியாகவோ அல்லது சுய நாசவேலைக்கான ஒரு மூலமாகவோ இருக்கலாம். அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 கலவையாக இருக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். 10வது வீட்டின் அதிபதி 10வது வீட்டில் இருப்பார். ஒரு வகையில் இது சாதகமாக கருதப்பட்டாலும் வணிகத்தின் காரணியாக இருக்கும் புதன் வலுவிழக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது. வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் சில நன்மைகளை பெறலாம், ஆனால் பெரிய ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது. அதிர்ஷ்ட வீட்டில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு கல்வியின் அடிப்படையில் சலுகைகளை வழங்க முயற்சிக்கிறது. ஆரம்பக் கல்வியின் காரணி இந்த மாதம் குறைவாக இருக்கும். இது விஷயத்தை நினைவில் வைத்திருப்பதை கடினமாக்குகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பக் கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலவீனமான முடிவுகளை பெறலாம். இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்தில் உதவ வேண்டும். மார்ச் மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தரும். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கப் போகிறார். இருப்பினும் சுக்கிரனுடன் புதனும் இருக்கும். அதே நேரத்தில் ராகுவின் செல்வாக்கு இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் மீறி 2ஆம் வீட்டின் அதிபதியின் வலுவான நிலை குடும்ப விஷயங்களில் நல்ல இணக்கத்தை அளிக்கும். இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி குரு ராசியில் இருப்பார் மற்றும் குரு சாதகமான நிலையில் இருக்கிறார். எனவே பொதுவாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும். செல்வத்தின் ராசியான குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும். உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் பெயர்ச்சிப்பார். இதன் விளைவாக நாங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முயற்சிப்போம். நல்ல லாபம் என்றால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப லாபம் தொடர்ந்து கிடைக்கும். இந்த மாதம் எந்த கிரகமும் உங்கள் லாப வீட்டில் நீண்ட கால பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது. உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் தாழ்வாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சூழ்நிலையாக கருத முடியாது. ராகு மற்றும் கேது போன்ற தீய கிரகங்களின் பலன்களும் ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லது. அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலம் அவ்வப்போது பாதிக்கப்படலாம். குறிப்பாக தலைவலி, காய்ச்சல் அல்லது சுவாசம் போன்ற பிரச்சனைகளை காணலாம். பரிகாரம்: ஒரு கருப்பு பசுவிற்கு கோதுமை ரொட்டியை கொடுங்கள்.